ஓ சரி. ரைட், ஓகே. பாருங்க, நான் ரிக்ஷாவில் ஏறி இருக்கிறேன். சரியா? இல்லை சின்னட்டி, இங்க ஒரு காணியில கரைச்சல், அதுதான் அடிக்கடி கொழும்புல இருந்து வர வேண்டி இருக்கு என்று அக்கறையுடன் சொல்கிறேன். இந்த கரைச்சல் என்று சொன்னா என்ன பிள்ளையா? ஓ, தொல்லை அல்லது பிரச்சனை. சரியா? ஓகேயா? தொல்லை அல்லது ஓகே. பிரச்சனை என்ன? ரைட். கரைச்சல் என்ற தொல்லை அல்லது பிரச்சனை. ரைட். சற்று தூரத்தில் புத்தம் புது மொரிஸ் மைனர் வாகனத்தின் கதவுகளை திறந்து கொண்டு ஏறுகிறார் அமிர்தலிங்கம். அவர் ஒரு பிரபலஸ்தர். பிரபலஸ்தர் என்று சொன்னா என்ன? ஆ, பிரசித்தி பெற்ற. பிரசித்தி பெற்றவர். சரியா? பிரபலஸ்தர் என்பவரை என்னை தெரிந்திருந்தாலும் தெரியாதவரை போல காட்டிக்கொள்ளும் முகத்திருப்பம். ஏனென்றால் இந்த இயந்திர யுகத்தில் மனிதனை மனிதன் இழுக்கும் ரிக்ஷாவில் நான் பிரயாணம் செய்வதை பார்த்து மனதில் என்னை வெறுத்து ஒதுக்கி விட்டாரோ என்னமோ. ஒருவேளை காட்டுமிராண்டி என்று என்னை எண்ணிக்கொண்டிருக்கலாம். அமிர்தலிங்கம் காருக்குள் ஏறி அமர்வதற்கு முன்னரே சின்னட்டி ஏர்காலை சற்றே தூக்கி ரிக்ஷா வண்டியை சமநிலை நிமிர்த்தி பிடித்து இழுக்க ஆரம்பித்தான். இந்த ஏர்காலண்டா என்ன பிள்ளை? ஏர்காலண்டா, ஓ, ஸ்டாண்ட் என்ன? சரி. பைக் ஸ்டாண்ட் மாதிரி, அதுல ஸ்டாண்ட் தான் இந்த ஏற்காடுன்னு சொன்னது. அப்படித்தானே? ஓகேயா? ரைட். கார்கள் குறுக்கும் மறுக்குமாக ஓடி சின்னட்டியின் பொறுமையை சோதித்தன. கிடைத்த இடைவெளியை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட அவன் வண்டி சில்லை வெட்டி திருப்பி தார் ரோட்டிலே ரிக்ஷாவை ஏற்ற முயன்றான். டேய் மடையா, கார் வாரது பின்னால தெரியலையா? சாரதி ஆசனத்தில் வீற்றிருந்த அமிர்தலிங்கம் ஐயா அவர்களுக்கு கோபம் வந்து விட்டது. அதனால் தான் சின்னட்டியின் மீது சீறி விடுகிறார். ரிக்ஷாவை ஒரு ஓரமாக ஒதுக்கிய சின்னட்டி, "ஓ, இந்த கார்காரனுக்கு புதுசா கொம்பு முளைச்சி கிடக்காக்கும்" என்று வாய்க்குள் முணுமுணுத்தபடியே வண்டியை வேகமாக இழுத்தான். இந்த கொம்பு முளைச்சி இருக்குதுன்னு சொன்னா என்ன பிள்ளைகள் அர்த்தம்? பெருமை வந்துருச்சு. பெருமை வந்துருச்சு என்ன? நடந்து செல்லும் பிரயாணிகளை தாண்டி கொண்டு ரிக்ஷா வேகமாக உருளுகிறது. முன்னர் நிலைக்கு முன்பக்கம் வரிசையாக இருந்த கடையெல்லாம் புகையிரத நிலைய விஸ்தரிப்பு திட்டத்தினால் தரைமட்டமாக காட்சி அளிக்கின்றன. அஷ்பாக் வாசிங்களே. அன்று இந்த இடத்திலே தான் இருந்தது எவரெஸ்ட் ஹோட்டல். ரயில் வருகிற போகிற நேரங்களில் நடக்கும் வியாபாரத்தில் ஒரு கம்பீரம் இருக்கும். எதிரே மலையாளத்தான் கடை சுவரிலேதான் ரீகல் தியேட்டருக்கு வரவிருந்த பயங்கர இங்கிலீஷ் சீரியல் சண்டை படத்திற்கு விளம்பரம் ஒட்டியிருந்தது. அதை பார்த்ததும் எவரெஸ்ட் கடையில் ஒரு சினிமா பத்திரிகை வாங்கலாம் என்ற எண்ணம் என் மனதில் நிழலாடியது. அதை வாங்கிக் கொண்டு வீதியில் எறியப்பட்ட வாழைப்பழத் தோலை உண்ண விரைந்த தெருப்பொறுக்கி மாடொன்றுடன் மோதி திரும்ப கைப்பெட்டியை இடது கைக்கு மாற்றிய பொழுது தம்பி என்ற குரல் பின்னாலிருந்து கேட்டது. திரும்பி பார்த்தேன். ஒரு கையால் ரிக்ஷாவின் ஏர்காலை தாங்கிய வண்ணம், மறு கையால் தன் முகத்தில் ஒட்டியிருக்கும் அழுக்கை பார்க்கிலும் அழுக்கு மிகுந்த சீலை துண்டினால் பசிக்கலை இலையோடியிருக்கும் முகத்தில் சற்றே வேர்விடும் வியர்வை துளிகளை உறைஞ்சி துடைத்தவாறு, ரிக்ஷோவிலே ஏறுமன் தம்பி, நான் கொண்டு போகிறேன் என்று கேட்டான் சின்னட்டி. நடுவயதை தாண்டி குடும்ப பாரத்தால் நசியுண்டு பசியினால் உடல் உலர்த்தப்பட்டு ரிக்ஷா இழுப்பு தொழிலால் கூனிய முதுகுடன் அவன் காட்சி தந்தான். வேண்டாம், நான் நடந்து போயிடுவேன். அதுக்கில்லை ராசா, எனக்கொண்டும் புழைப்பில்லை. விடிய காத்தாலே குடுக்கிறதை குடுங்க, ஏறுங்க தம்பி என்று கொஞ்சுதலுடன் கெஞ்சினான். நான் அப்பொழுது இளமை துடிப்பின் இலட்சியவாதி. மனிதன் மனிதனாக வாழ வேண்டும். ஒரு மனிதன் ஏறிக் குந்தியிருக்க இன்னொரு மனிதன் மாட்டைப் போல இழுப்பது அநாகரிகமானது. இழுப்பது மனித பண்பையே வேறறுக்கும் தொழில். சமதர்ம கொள்கையில் ஒன்று ரிக்ஷாவில் ஏறாமல் இருப்பதும் என்ற நியதியை கெட்டியாக நம்பியிருந்தேன்.
ரைட். அந்த மனிதா சமதர்ம கொள்கை என்ன பிள்ளைகள்? சமதர்ம கொள்கை என்ன? ஓ, எல்லோரும் சமம் என்ன கருதுதல் தான் சமதர்ம கொள்கை. விளைஞ்சுதான். ம். ஓ சார் அந்த மனிதா அந்த மனிதாபிமான ஜீவ காருண்ய பிரச்சனையை எத்தனை வார்த்தைகளினாலும் எந்த விதமான தன்மைகளில் சொன்னாலும் அவன் விளங்கிக் கொள்ள மாட்டான் என்றே பட்டது. நிலைமை சங்கடமானதுதான். பதிலொன்றும் சொல்லாமல் நான் சிங்கள பேக்கரியையும் தாண்டி நடந்து கொண்டிருந்தேன். ஓட்டமான விரவை பெறாத வேகமான நடையில் சின்னட்டி பின்னால் தொடர்ந்து வந்தான். தம்பி, இஞ்சை பாரும். 2 3 நாளாய் காய்ச்சலால் நான் ரிக்ஷோவை கையால் தொடக்கூட இல்லை. இன்றைக்குத்தான் வந்த நான். துளை தூரத்துக்கு ஓட இயலாது. இப்படி கிட்டடி இடத்துக்கென்றாலும் போனாத்தான் வீட்டிலே சோத்துளை கை வைக்கலாம். உங்கட உழைப்பிலே இது பெரிய காசே. நானொன்றும் பேச இல்லை. கொண்டு போய் விடுறேன். ஏதோ பார்த்து கொடுக்கறத மனசு போல கொடுத்தா சரி என்று சொல்லி ரோட்டில் சாக்கடையோரமாக ரிக்ஷாவை நம்பிக்கையுடன் நிறுத்தினான். அப்ப என்ன விஷயம் அவனதுல சின்னாட்டிக்கு உழைத்து உண்ண வேணும் என்ற ஒரு எண்ணம் கொண்டவர் அவர். சரியா? அதனால தான் அவருக்கு அவருக்கு ஒன்றும் வசதி இல்லாம இல்ல. அவர் சொல்றது எல்லாம் என்னன்னா, நான் உழைச்சாதான் எனக்கு சாப்பிட இயலும்னு நினைக்கிறவர். இரக்கத்தை யாசிக்கும் விழிகள். பரிதாப உணர்வு நெஞ்சை குடைந்தது. இரக்கம் என்பது கண்ணீர். ஒரு கணத்தின் வெடிப்பில் தோன்றி உதிர்ந்து விடுகின்றது. இரக்கத்திற்கு பதிலாக வர்க்க ரீதியான இரத்த தான யாகம்தான் தொழிலாளிகளின் முழு வாழ்க்கையுமே மாற்றி அமைக்கும் என்று நான் நம்புவதும் தத்துவ விளக்கத்தில் நம்பிக்கை இழக்கவில்லை. கைப்பெட்டியை தெருவில் வைத்துவிட்டு பைக்குள் கை விட்டு துளாவினேன். நான் இன்னமும் யோசிப்பதாகவே அவன் நினைத்திருக்க வேண்டும். என் கருமித்தனம் தான் எனது தயக்கத்திற்கு காரணமாக இருந்திருக்கலாம் என்று அவன் கற்பித்திருக்கவும் கூடும். இங்க தம்பி, கருமித்தனம் சொன்னது உங்கள் என்ன? லோபித்தனம். உலோப உலோபத்தனம். ரைட். தம்பி, உங்களிட்டை நான் கூட எடுக்கலை. 50 காசுக்கு யோசிக்கிறீர்களே. தன் மனவெதும்பலின் உஷ்ணத்தை மூச்சாக வெளிவிட்டான். உண்மையை சொன்னால் என்ன? உன்றை ரிக்ஷாவிலே ஏறி உன்னிலை நான் சவாரி செய்ய விரும்பவில்லை. நீயும் மனுஷன், நானும் மனுஷன். அதுதான் உனக்கு சொன்னாலும் புரியாது போல என்று சொல்லி அவன் கையில் 50 சத குத்தி காசொன்றை எடுத்து வைத்துவிட்டு நடக்கத் தொடங்கினேன். என் சமதர்ம கோட்பாட்டினை கெட்டியாக காப்பாற்றிவிட்ட வெற்றி முறுவல். சற்று தூரம் வீதிக்கு குடைபிடித்து நிழல் பரப்பும் வாகை மரத்தையும் தாண்டி பிள்ளையார் கோவில் ஒழுங்கையும் கடந்து நடந்திருப்பேன். ரிக்ஷா வேகமாக என்னை தாண்டி நின்றது. வேறு வயிற்றில் இழுத்த களைப்பு மேலும் கீழும் வெட்டி கிளர்ந்தெழும் மூச்சினை விட்டு சின்னட்டி நின்றான். இதென்னடா, காலங்காத்தாலே வம்பை விலைக்கு வாங்கியிருக்கிறேன். இதுகளுக்கு எப்படி கொடுத்தாலும் அண்டாது என்று என் பரம்பரையான மத்திய தர வர்க்க உணர்வு ஒரு கணம் தலை நீட்டி எட்டி பார்த்தது. அவர்கிட்ட இருந்த அந்த மத்திய தர வர்க்க நினைவு என்ன? மற்றவங்களை இழிவா நினைக்கிறது என்ன? மற்றது எவ்வளவு கொடுத்தாலும் உங்களுக்கு காணாண்டு அவர் நினைக்கிறது. ஆனா உண்மையில அவர் காசை எதிர்பார்க்கிறாரு. இல்லைன்னா உழைப்பைத்தான் அவர் எதிர்பார்க்கிறாரு சின்னட்டி. சொல்லுங்க. ஒரு இமைப்பொழுது நேரத்தில் கல்லாகிய மனதுடன் என்ன சும்மா போக விட மாட்டியே என்றேன். சின்னட்டியின் கண்கள் கலங்கின. பசி வேக்காட்டில் உலர்ந்திருந்த உதடுகளை நாக்கால் நக்கிக் கொண்டான். தம்பி, குறை நினைக்காதீம். நான் ரிக்ஷோக்காரன், உழைச்சி பிழைக்கிறவன், பிச்சைக்காரன் இல்லை என்று சொல்லி நான் கொடுத்த நாணயத்தை திருப்பி தந்துவிட்டு ரிக்ஷாவை நிமிர்த்தினான். ஒரே ஒரு கணம். அவன் மனிதன். மனிதன் உழைக்கும் சக்தியே நம்பி வாழுபவன். இந்தா என்ன தம்பி, ரிக்ஷாவை கொண்டா. நான் ரிக்ஷாவில் ஏறிக்கொள்கின்றேன். இந்த சம்பவங்களில் நீந்திய நான் அதற்கு பின்னர் சின்னட்டியின் நிரந்தர வாடிக்கையாளர்களில் ஒருவனாகிவிட்டேன். ஏறும் பொழுதெல்லாம் அவனும் நானும் கலகலப்பாக பேசிக்கொள்வோம். இன்று வழக்கத்திற்கு விரோதமான மௌனம். ரிக்ஷா ஸ்டேஷன் சந்தியால் திரும்பி ஆஸ்பத்திரி வீதியில் ஓடிக்கொண்டிருக்கிறது.
என்ன தம்பி பேச்சு மூச்சை அப்ப காணேன். இவ்வளவு நேரம் காணி அவர் பேசினது என்னடா பிள்ளைகள், அவர் நேரத்தோடு அவருடைய இளமை காலத்துல நடந்த ஒரு நிகழ்வைத்தான் அது அவர் மீட்டி பார்த்தாரு. இப்ப இவர் கற்காலத்துக்கு இப்ப வந்திருக்காரு. ஆஹ் சொல்லுங்க. வாசிங்க அஷ்பா. என்ன தம்பி பேச்சு மூச்சை காணேன். காணியிலே வழக்கு சித்தாயங்களோ? இல்லை சின்னட்டி, அவ்வளவு கரைச்சல் இல்லை. இன்றைக்கு எப்படியும் முடிஞ்சிடும். அது சரி, உன்ற பாடு எப்படி? தெரிஞ்சது தானே, தம்பியை போலே ரெண்டாருத்தர் வந்தா உண்டு. இல்லாட்டி போனா வெறும் ரிக்ஷோவை இழுத்துக்கொண்டு வீட்டை போக வேண்டியதுதான். அப்ப வீட்டுப்பாடுகளை ஆர் கவனிக்கிறது? ஏன் தம்பி பொய் சொல்ல வேணும்? என்றே மூத்தவன் இப்ப ராக்சியிலே வேலை செய்கிறான். சோத்துக்கு புலை இல்லை. பாடுபட்ட உடம்பு வீட்டிலே சும்மா குந்தி இருக்க முடியுதே. நான் இதை இழுக்கிறதும் என்றே மோனுக்கு பிடிக்குதில்லை. என்னையும் கார் ஓட்ட பழக்கி விடுகிறானாம். பேய் பொடியன். இந்த வயசுக்கு பிறகு எப்படி கார் ஓட்டுறது என்ற விஷயம் எனக்கென்னவோ விளங்கவில்லை. பழக்கப்பட்ட கால்களும் அந்த கால்களின் உதய சக்தியால் ரிக்ஷாவும் அடைக்கல மாதா கோவிலை தாண்டி ஓடிக்கொண்டிருக்கின்றன. ரைட். இப்ப இதுல இந்த கதையில சொல்லப்படுற விஷயம் என்னடா பிள்ளைய, அப்ப உழைச்சி வாழ்றவங்களுக்கு அவங்க உழைத்து கொண்டுதான் இருக்கணும், கடைசி வரைக்கும் உழைத்து கொண்டுதான் இருக்கணும், உழைத்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாகத்தான் அவங்க இருக்கிறாங்க. ஆகவே அந்த பழமையும் புதுமையும் சரி. சில நேரம் பழமையும் புதுமையும் ஒன்றோடு ஒன்று முரண்பட்டு கொண்டிருக்கும். என்றாலும் பழமைவாதிகளாகவே இருக்கிறாங்க. சில ஆட்கள் புதுமைகளை விரும்பி கொண்டிருக்கிறாங்க என்ற செய்தி எல்லாம் இதுல இருக்கிறது. Right. இப்ப பாருங்க, அரும்பதங்களை தினசரி என்ற நாள்தோறும், எற்றுண்டு என்றா உதைப்பட்டு, கோலத்தை என்ற அழகை, சின்னட்டி என்ற ரிக்ஷாவின் காரனுடைய பேர் அது. பிரபலஸ்தர் என்ற பிரபலியமானவர், சோத்துக்கு புலையில் என்ற சாப்பாட்டுக்கு குறைவில்லை, மோனுக்கு என்ற மகனுக்கு. இது அந்த யாழ்ப்பாண கிளைமொழியாக அமைஞ்சிருக்கிறது. சமதர்ம கோட்பாடு என்ற பொது உடைமை கொள்கை, இலட்சியவாதி என்ற குறிக்கோள் வழி நடப்பவர், யாகம் என்ற வேள்வி, சித்தியாங் சித்தாயங்கள் என்றா சிக்கல்கள் அல்லது பிரச்சனைகள். இதை எழுதி கொள்றீங்களா பிள்ளை? ஓகே. ஓகே.
அனியா இந்த இது எழுத கொடுத்துருக்குறோம், எழுதுங்க. சரி சரி. எழுதி முடிச்சார்கள், கை வைத்து பிள்ளைகள்.
அஸ்ஸலாமு அலைக்கும். وعليكم السلام سلام. அஸ்ஸலாமு அலைக்கும். وعليكم السلام سلام. வலைக்கும் وعليكم சலாம். السلام سلام. நான் கொஞ்சம் நான் சென்ட் பண்ணிட்டு திருப்பி தொடங்குறோம் பிள்ளைல. Okay.